விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று. விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கின காரணம் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க கூட இப்போ எதிரி கூட போய் சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அதிமுக கூட தான் வேலை செய்கிறாங்க. அங்கே இருந்தோம், அந்த கூட்டணியில் இருந்தோம். ஏன்னா அவங்க ஒருத்தரே போதும். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் மது விற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கள்ளசாராயம் விற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்கிறாங்கன்னு அவங்களே முதலமைச்சர் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் இவ்வளோதான் நடக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு அதுவும் சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் தீபத்தை ஏற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதனால் உறுதியாக எங்கள் வெற்றிக்கு அவங்க பாடுபட்டுறாங்க. அது வேறு. விஜயகாந்த் அவருடைய ஆத்மா மன்னிக்காது. ஏன்னா அவர் கடுமையாக எதிர்த்தது, கடைசி மூச்சு வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் அவர் இறந்தார். ஆனால் அப்படிப்பட்டதில் அந்த யார் அவருடைய எதிரியோ அவங்க எதிரிகிட்ட போய் சேர்றது அதெல்லாம் நியாயம் இல்லாதது. அது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியுது, பொதுமக்களுக்கும் தெரியும்.